டிஜிஎஸ் கொஞ்சம் இப்போ யூடியூப் சேனல்லேருந்து இப்போ முள்ளிப்பள்ளம் தானே சார்? ஆண்டார் முள்ளிப்பள்ளத்தில் உங்கள் பேர் சார்? கோவிந்தராஜ் அப்படிங்கிறவரை பேட்டி எடுக்க வந்திருக்கோம். இப்போ இந்த கண்ணுக்குட்டி நம்ம தான் ஊசி போட்டோம். இந்த கண்ணுக்குட்டி சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த கண்ணுக்குட்டி யார் சார் ஊசி போட்டது? நம்ம தான் ஊசி போட்டோம். அப்படிங்கிறனால இந்த கண்ணுக்குட்டி நம்ம ஊசி போட்டதுனால உருவாகின கண்ணுக்குட்டி தான். சார் பேர் வந்து கோவிந்தராஜன். இங்கே முள்ளிப்பள்ளத்தில் இருக்காங்க. இவங்க மாடு எல்லாமே நம்ம தான் ஊசி போட்டுட்ருக்கோம். மாடு என்ன சார் கண்ணு போட்டது? கிடேரி கண்ணுக்குட்டி தான். இப்போ முன்னாடி ஊசி போட்டது கிடேரி கண்ணுக்குட்டி தான். இப்போ இந்த கண்ணுக்குட்டி இன்னொரு மாட்டில் இருந்துச்சா சார்? இதோட அம்மா இன்னொரு இதில் இருந்துச்சு. அந்த மாட்டுக்கு நாங்கள் ஊசி போட்டோம். அதில் பிறந்த கண்ணுக்குட்டி தான் இது. இதை நாங்கள் யூடியூப்பில் போட்டுக்கலாம்ல சார்? யூடியூப்பில் போட்டுக்கலாம். டிடிஜிஎஸ் கொஞ்சம் ஐபத்தா யூடியூப் சேனலில் இருந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம இது ஊசி போட்டு பிறந்த கண்ணுக்குட்டி தான். அந்த கண்ணுக்குட்டிக்கு இப்போ நம்ம ஊசி போட்டிருக்கோம். இவங்க மாடு எல்லாமே நம்ம தான் ஊசி போட்டுட்ருக்கோம். கரெக்டாக கண்ணு போட்டுக்கிட்டு இருக்குது. நல்லா செனை பிடிச்சிட்டு இருக்கா சார்? கண்ணுக்குட்டி கிடேரி கண்ணுக்குட்டியாக போகுதா? நல்லா இருக்கா? கண்ணுக்குட்டியெல்லாம் தரமாக இருக்கா? கண்ணுக்குட்டியெல்லாம் தரமாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. நீங்கள் இந்த கண்ணுக்குட்டியவே பார்க்கலாம். இது 1.5 வருஷம் கண்ணுக்குட்டியா? 1.5 வருஷத்து கண்ணுக்குட்டிக்கு இப்போ இது ஊசி போட்டிருக்கோம். 1.5 வருஷமா 2 வருஷமா? 2 வருஷம் கண்ணுக்குட்டிக்கு இப்போ நம்ம ஊசி போட்டிருக்கோம். இதை நாங்கள் யூடியூப்பில் போட்டுக்கலாமா சார்? ஓகே, இதை நாங்கள் யூடியூப்பில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சார் சொல்லிட்டாரு. நீங்களும் மாடு ஊசி போடும் போது நாங்கள் ஊசி போட்ட கண்ணுக்குட்டிக்கு ஊசி போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் சார். கோவிந்தராஜ். இந்த கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா நம்ம முள்ளிப்பள்ளத்தில் கோவிந்தராஜனுங்கிறவர் வளர்த்துட்ருக்காரு. இந்த கண்ணுக்குட்டி நம்ம தான் ஒரு மாட்டில் இருந்து ஊசி போட்டு உருவாக்கின கண்ணுக்குட்டி. இந்த கண்ணுக்குட்டி உண்மையிலே வந்து 2 வருஷம்தான் ஆகுது. இந்த 2 வருஷத்தில் இந்த கண்ணுக்குட்டி வந்து அருமையாக வளர்ந்துருக்குது. இது ஹச்எப் இனத்தை சேர்ந்த கண்ணுக்குட்டி. இது நல்லா இருக்குது. மாடும் வந்து தரமாக இருக்கும். அவங்க மாடு எல்லாமே, ஏன்னா அவங்க மாடு நம்ம தொடர்ந்து ஊசி போட்டு உருவாக்குனது தான். ஏன்னா நம்ம 22 வருஷம் இந்த சர்வீஸில் தொடர்ந்து இருந்துகிட்ருக்கோம். அப்படின்னுங்கிறனால நாங்கள் தான் இது எல்லாமே பார்த்துட்ருக்கோம். அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். இங்கே எல்லா பேரும் நம்ம தான் வந்து ஊசி போடுறோம் அப்படின்னுங்கிறனால எல்லாத்துக்கும் தெரியும். இந்த கண்ணுக்குட்டி மாதிரி உங்களுக்கும் ஊசி போடணும், உங்களுக்கும் இந்த மாதிரி கண்ணுக்குட்டி பிறக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சென ஊசி எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டெய்னர்லேயே வச்சுருப்போம். லிக்விட் நைட்ரஜன் கண்டெய்னரில். அந்த கண்டெய்னருக்குள்ளேயே இருக்கிறனால நம்ம ஒன்ஸ் சென ஊசி போட்டாவே மேக்ஸிமம் செனை பிடிச்சிருது. நிறையா பேர் ரிசல்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம போடுற மாடெல்லாம் செனை தங்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம யூடியூப் சேனலில் வர பெனிஃபிஷரி லிஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கஸ்டமராக தான் உங்களுக்கு கொடுக்குறோம். காரணம் என்னென்னா அவங்க மாடு அடுத்தடுத்து கண்ணு போட்டு அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது அப்படின்னுங்கிறதுக்காண்டி அந்த ஒரு லிஸ்ட்டை தான் உங்களுக்கு பெனிஃபிஷரி லிஸ்ட்டு நேரடி பேட்டி அப்படின்னுங்கிற மாதிரி காமிச்சிட்ருக்கோம். நாங்கள் வந்து நார்மலாக ஊசி போடுற மாடு, புது மாடு அப்படின்னுங்கிறத ஒரு சில இது தான் நாங்கள் காமிச்சோமே தவிர நிறையா இது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னுங்கிறத தான் நாங்கள் உங்களுக்கு தெரிவிச்சுட்டு வர்றோம். டிடிஜிஎஸ் ஜீவேந்திர ஐபத்தா யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.